ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு டிஎன்பிசி கற்றல் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து 10ஆம் வகுப்பு ஓல்டு புக்கில் இருக்க பிரித்தெழுதுக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், அங்கன் எப்படி பிரிக்கலாம்னா அம் கூட்டல் கண், அங்கைனா அகம் கூட்டல் கை, பற்பல அப்படின்னா பல கூட்டல் பல, புன்கண் அப்படின்னா புன்மை கூட்டல் கண், தேங்காய்னா தெங்கு கூட்டல் காய்ந்தா பிரிக்கணும், பாவிசை அப்படின்னா பா கூட்டல் இசை, நாற்கரணம் அப்படின்னா நாற்கரணம்னா 4 அந்த மாதிரி வரும், அதனால் 4 கூட்டல் கரணம், பெரியன் அப்படின்னா பெருமை கூட்டல் அன், இதே கரியன் அப்படி இருந்திருந்தா கருமை கூட்டல் அன் அப்படி பிரிச்சுக்கணும். அடுத்தது பாசிலை, பைங்கூழ் இதெல்லாம் வந்து பண்பு தொகையில் வரும். அப்போ பாசிலை எப்படி பிரிக்கலாம்னா பசுமை கூட்டல் இலை, பைங்கூழ் எப்படி பிரிக்கலாம்னா பசுமை கூட்டல் கூழ். தேவாரம் அப்படிங்கிறத 2 வகையாக பிரிக்கலாம், தே கூட்டல் வாரம் இல்லை தே கூட்டல் ஆரம் ரெண்டுமே பிரிக்கலாம். வெள்ளெயிறு அப்படின்னா வெண்மை கூட்டல் எயிறு, எண்கிணங்கள் அப்படின்னா எண்கு கூட்டல் இனங்கள், தண்டலிற்பதம் அப்படின்னா தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம், திண்டிரல் அப்படின்னா திண்மை கூட்டல் திரள், 9 அப்படின்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்தாலே ஃபஸ்ட்டு பிரிக்கும்போது இங்கே முதல்ல போடும்போது அந்த நம்பர் வந்து ஃபஸ்ட்டு முழு நம்பராக வர மாதிரி போட சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ 9 அப்படின்னா 2 கூட்டல் 9, பாண்டவர் ஐவர், பாண்டவர் கூட்டல் ஐவர், வேரோர் அப்படின்னா வேறு கூட்டல் ஓர், மருத்துப்பை அப்படின்னா மருந்து கூட்டல் பை, கட்பார்வை அப்படின்னா கண் பார்வையை தான் கட்பார்வைன்னு சொல்கிறாங்க, அப்போ கண் கூட்டல் பார்வை. நான்மலர் அப்படின்னா நாள் கூட்டல் மலர், அதாவது இந்த கீழ்நோக்கு லகரம் லா தான் 3 சுழி நாவா மாறிடும். கீழ்நோக்கு லகரம் லா தான் சேர்த்து எழுதும்போது 3 சுழி நாவா மாறும். அதே குண்டு லா மேல் நோக்கு லகரம் லா இருக்குல்ல, அந்த லா வந்து இந்த குண்டு ராவா மாறிடும். அப்போ இந்த ரா இருந்துச்சுன்னா இந்த குண்டு லாவா பிரித்து எழுதணும், இந்த நா இருந்துச்சுன்னா கீழ்நோக்கு லகரம் லாவா போடணும். இப்போ நான் மலர் இங்கே 3 சுழி இன் இருக்கும்போது அப்போ கீழ்நோக்கு லகரம் லா, நாள் கூட்டல் மலர். நான்மதி அப்படின்னா நாள் கூட்டல் மதி, முன் நன்று இங்கேயும் 3 சுழி இன்னு இருக்குயா, அப்போ கீழ்நோக்கு லகரம் முள் கூட்டல் நன்று, இந்த முள் போடணும், மாற்றி போட்டிங்கன்னா தப்பாயிரும், கீழ்நோக்கு லகரம் முள் தான் போடணும். அதே மாதிரி வேரீது இந்த குண்டு ரா வரும்போது இந்த குண்டு லா போடணும், வேல் கூட்டல் தீது, கற்றார் அப்படின்னா கல் கூட்டல் தார், பற்பல அப்படின்னா பல கூட்டல் பல, பன்னாட்டு அப்படின்னா பனை கூட்டல் அட்டு, அஞ்செவி அப்படின்னா அகம் கூட்டல் செவி, அங்கையர்கண்ணி எப்படி பிரிக்கலாம்னா அம் கூட்டல் கயல் கூட்டல் கண்ணி. இதே ஊற்றுக்கோள்னா ஊன்றுகோலை தான் ஊற்றுக்கோள்னு சொல்கிறாங்க, அப்போ ஊன்று கூட்டல் கோல். ஐந்தாய் அப்படின்னா ஃபஸ்ட்டு முழு நம்பர் வர மாதிரி 5 5 கூட்டல் ஆய் அப்படி பிரிச்சுக்கணும். அடுத்து தீந்தமிழ் அப்படின்னா இனிமையான தமிழ், தீங்கிறது இங்கே இனிமைன்னு பிரிக்கணும், தீமைன்னு பிரிச்சிடக்கூடாது, தமிழ் எப்படி இருக்குது இனிமையாக இருக்குது, அப்போ தீம் கூட்டல் தமிழ், தீம்னா இனிமை அப்படின்னு வரும். இதே தீச்செயல்னு கொடுத்துருந்தாங்கன்னா தீமை கூட்டல் செயல் அப்படி பிரிக்கணும். முன்னீர் அப்படின்னா இப்போ முன்னீர்ங்கிறது இங்கே இந்த நம்பர் வந்து 3 அப்படின்னு முழு நம்பரை தான் சொல்லியிருக்காங்க, 3 கூட்டல் நீர். ஓரிடம் அப்படின்னா 1 அப்படின்னு முழு நம்பராக எழுத போடணும், 1 கூட்டல் இடம். தன் நெஞ்சு அப்படின்னா தன் கூட்டல் நெஞ்சு. மேதகு அப்படின்னா மேன்மை கூட்டல் தகு, மேன்மை தகு அப்படிங்கிறது தான் மேதகுன்னு போட்டிருக்காங்க. மேல் திசை கீழ் திசைனா மேற்கு திசை கிழக்கு திசையை தான் மேல் திசை கீழ் திசைன்னு சொல்லுவாங்க. அப்போ மேல் திசைனா மேற்கு கூட்டல் திசை, கீழ் திசைனா கிழக்கு கூட்டல் திசைன்னு பிரிச்சுக்கணும். அகராதி அப்படின்னா அகரம் கூட்டல் ஆதி. தேங்க்யூ ஆல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.